அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை அவர்கள் வகிடு எடுத்து அவர்கள் சீவுவார்களா? அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியை வகிடு எடுக்காமல் தலையை சுற்றி தொங்கவிட்டு வந்தார்கள். ஆனால் இணை வைப்பவர்கள் தங்களின் தலைமுடியை வகிடு எடுத்து 2 பாகமாக அதை பிரித்து வலப்பக்கத்திலேயும் இடப்பக்கத்திலேயும் அவர்கள் தொங்கவிட்டு வந்தார்கள். வேதக்காரர்கள் தங்களின் தலைமுடியை வகிடு எடுக்காமல் தலையின் அனைத்து பகுதிகளிலேயும் அவர்கள் சுற்றி தொங்கவிட்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலேயும் தமக்கு இறை கட்டளை எதுவும் வரவில்லையோ அந்த விஷயத்தில் வேதக்காரர்களுடன் இணங்கி செல்வதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி வந்தார்கள். காரணம், அவர்கள் இறை தூதர்களின் ஷரியத்தை எஞ்சி இருப்பதை கடைபிடித்து வர வேண்டும். முன்னால் அருளப்பட்ட நபிமார்களுக்கு எந்த சட்டங்கள் பின்பற்றுவதோ அதை தானும் பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளிலேயும் அந்த வேதக்காரர்கள் ஈமான் கொண்டு இந்த இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அதே போன்றுதான் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத நோக்கத்தின் அடிப்படையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களில் வேதக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மாறு செய்ய வேண்டும் என்று கூறியதும், சில விஷயங்களில் அவர்களை பின்தொடர வேண்டும் என்று அவர்கள் பின்தொடரியதும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு ரோல் மாடல், அவர்கள்தான் நமக்கு முன்மாதிரி. அவர்களை பின்பற்றி நடப்பதுதான் வெற்றியை பெற்றுத்தரும். ஏனைய மக்கள், உலக மக்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத் தலைவர், அவர்கள்தான் அனைத்திலேயும் நமக்கு முன்மாதிரி. அஸ்ஸலாமு